அது ஒரு அழகிய நிலா காலம். சேச்ச இப்போதாங்க 2025. பல கனவுகளோடும் ஆசைகளோடும் நம்ம ஆட்டநாயகன் களத்தில் இறங்குறாரு. நம்ம பையன் தாங்க, பேரு சூர்யா. சூரரை போற்று சூர்யா இல்லைங்க, வாரணமாயிரம் சூர்யா. 2ஆம் ஆண்டு பொறியியல் மாணவன். நம்ம தலைவன் 10 படிக்கும்போதே இந்திய தேசிய இளையோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்துக்கிட்டவன். விளையாட்டு ஒதுக்கீடு கிடைச்சி இந்த கல்லூரியில் இப்போ படிச்சுட்டு இருக்கான். வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டங்க. நம்ம ஒன்று நினைப்போம், அது பாட்டுக்கு ஒன்று நடக்கும். அப்படி விதி விளையாண்ட விளையாட்டை பார்ப்போமா? ஏய் மச்சான், ஒரே கடுசா இருக்குடா. ஏன்டா மச்சான், ஏன்டா அப்படி சொல்ற? என்னடா கல்லூரின்னு பார்த்தா பால்வாடி நடத்திட்டு இருக்காங்க. ஆமாடா டே, நானும் தாளம் வந்த காலேஜ் சேர்ந்துட்டேன்டா டே. டேய் மண்டலா ஒரு மாதிரி இருக்குடா. எட்ரா என்னடா அது? போட்டு பாடுறா, உனக்கே தெரியும் என்னாண்டு. டேய் நடா போட போறியான், எல்லாம் போட மாட்டான்டா. வேணும் நன்னூல நடக்கிறவன்டா. டேய் நீ நிறுத்துறா, எனக்கு தெரியும் நண்பா. அது குர்ரா, இது எப்பரா போடுறது? ஏய் சும்மா வாயில வைடா, கொஞ்சம் புத்துணர்ச்சி தான்டா இதெல்லாம். என்னடா என்னமோமா இருக்கு? ரைட்டா இருக்கும், கரெக்டா இருக்குடா. டேய் தம்பி, இங்கே வாடா. சொல்லுங்கயா. 28ஆம் தேதி தேசிய அளவில் தடகள போட்டி ஒன்று நடக்க இருக்கு. அதில் நீ கலந்துக்கிற. நம்ம தான் கப் அடிக்கிறோம். இல்லை இப்போவே ஒரு ஒத்திகை ஒன்று பாட்டு வந்துடலாம். போமா. என்னடா பண்ணி நடந்த பயிற்சி போட்டியில் சூர்யா கடைசி இடத்தை பிடித்தார். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஓட சொன்னா உருண்டுகிட்டு இருக்க. ஓட மாட்ட ஓல, வீட்டில் திண்டு தூங்கிட்டு இருக்கியா? நீ எல்லாம் ஓடுறதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட. அவன் கூட படிக்கிறான் பாரு ஹரி, நீ அவனை வர சொல்லு. நான் அவனை வச்சு ட்ரைனிங் பண்ணி நான் பார்த்துக்கிறேன். நீ எல்லாம் ஓட வேணாம். அப்படிலாம் இல்லைங்கய்யா, இன்னும் ஒரு தடவையா வந்துருவியா? ஏய் நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டடா. உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காதடா. ஏன்டா உள்ள போகிற பொருள் அப்படி. ஒரே ஒரு தடவையா வந்துருவியா? டேய் சொன்னா கேள்றா தம்பி. நீ நல்லா தான் இருந்த. இப்போதான் சேரக்கூடாத கூட சேர்ந்து செய்யாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு பழகிட்ட. நீ சரியில்லை, வேணாம். நீ வேணாம், நீ ஓட மாட்ட போ. இல்லையா வந்துருவியா? ஒரே ஒரு தடவையா? சரி பார்க்குறேன், கிளம்பு. சரியா? நேரமானாலே கை கால் பூரா நடுங்குதப்பா. மச்சா எனக்கு ஊத்துறா. உட்கார்றா உட்கார்றா. புறா புறா அட்டா ரங்கா. அது பிக்சர் பைட்டரா. ஒரே காட்ட மாதிரியா? பிக்சர் பைட்டரா. எங்கடா வாங்குனீங்க? அங்கிட்டு போயிருக்கடா. வெளியே கடை வைக்கலையா? அங்க வாங்காயினா கேக்குறீங்களா? அங்க இருக்குடா. நானும் சொன்னேன், கேட்க மாட்டியா? ஆமா என்னாச்சு? வீட்டுல இருந்து கூப்பிடுறாங்க. போமா. பிரச்சனையா? இல்ல கூப்பிடுறாங்க. ஏய் புரா டேய். பாத்து என்னடா போயிருவீங்களா? நான் பாத்துக்கிறேன்டா. பாத்து போங்கடா. சரிடா. நம்மளும் கிளம்புவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே உரிமை கீதம் பாடுவோம். டேய் என்னடா பண்ற? யாருமா நீ? நான் தான்டா நீ தான்டா நான் உன்னோட மனசாட்சி. மனசாட்சியா? நான் இவ்வளவு அழகாவா இருக்கேன்? ஏன்டா உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிற? அதை விட்டுடா, கீழே போடுடா அத. அதுவும் சரிதான். இல்லடா என்னடா பண்ற? யாருமா நீ? நான் தான்டா உன்னோட மனசாட்சி. நீ என்னம்மா ரொம்ப பயங்கரமா இருக்க? உன்னோட மனசாட்சி உன்ன மாதிரி தான்டா இருக்கும். ஆமா ஆமா. எது நான் சொர்க்கத்துல இருக்கேனா? எல்லாம் டேய் அவன் சொல்றத கேட்காதடா. அவன் உன்னை குழப்ப பார்க்கறான். நான் சொல்றத கேளு. நீ பண்றது மட்டும்தான் சரி. இது வாலிப வயசுடா. இப்ப அனுபவிக்காம வேற எப்படா அனுபவிக்க போறோம்? ஆமா ஆமா சரிதான். டேய்
பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப படிப்பில் இருந்து விளையாட்டு வரைக்கும் நீ தானே முதல் இடத்துல இருந்த. உன்னோட அப்பா அம்மா அவங்களோட கனவை நீ தானே. அவங்க உன்னை நம்பி தானே இருக்காங்க. அவங்களோட எதிர்காலத்தை நீ தொலைச்சிடாத. அதுவும் சரிதான். அட அறிவு கட்டவனே, அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? இப்போ அனுபவிக்காம 60 வயசுல அனுபவிக்க போற வாழ்க்கையே வாழத்தாண்டா. அதுவும் சரிதான். டே, அது உன்னோட எதிர்காலத்தை கெடுக்க பார்க்குது. நீ ஏன் பேச்ச கேளு. நீ விட்டுடா. டேய், உனக்கு சந்தோஷம் தரதே இதுதான்டா, நீ குடிடா. டே, நான் சொல்றத கேளுடா. டேய், நான் சொல்றத கேளுடா. ஏய் போங்கடா. நான்லாம் எம்பிட்டு குடிச்சா எல்லாம் நிப்பான். ஏய் எவன்டா அது? யாரோ போன் அடிக்கிறாங்க. நேரத்தில் எந்த பக்கி பையன் போன் அடிக்கிறாங்க. ஹலோ, வணக்கம், சூர்யாவா? ஆமாம்மா. நாங்கள் கர்மத்தூர் கண்ணன் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறோம். சொல்லுமா. உங்கள் அப்பா விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காரு. என்னம்மா சொல்கிறீங்க? பதட்டப்பட வேணாம், கொஞ்சம் வேகமாக மட்டும் வாங்க. இந்த வாருமா. ஐயா ஐயா ஐயா. சொல்லுப்பா. எங்கள் அப்பா அன்பு இங்கே தான் சேர்த்தாங்கய்யா. நீ சூர்யாவாப்பா? ஆமாய்யா. தம்பி, உங்கள் அப்பா விபத்தில் உள்ளாகி நிறைய ரத்தம் லாஸ் ஆயிடுச்சு. அதனால அவருக்கு ரத்தம் தேவைப்படுது. நீ என்ன ரத்த வகை? எனக்கு ஏபி ரத்த வகையா. அப்போ நீ கொடுக்கலாமையா? வாயா தம்பி, குடிச்சிருக்கியா? ஆமாய்யா. பார்க்க படிக்கிற பையன் மாதிரி இருக்க, நீ என்னயா இப்படி குடிச்சு வச்சிடுற? நீ ஏன் இப்படி பண்ணுற? போய் வேற யாருக்கா அந்த ரத்த வகை இருக்கான்னு முயற்சி பண்ணுங்க. நானும் முயற்சி பண்ணுறேன். என்னையா செய்ய சொல்கிறீங்க? வாழ்க்கை என்ஜாய் பண்ணேன். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. உங்கள் கணவரை எங்களால் காப்பாற்ற முடியலை. அவர் விபத்தில் உள்ளாகி நிறையா ரத்தம் அவருக்கு போயிருச்சு. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ என்னங்க, ஐயோ என்னங்க, நீ மட்டும் குடிக்காம இருந்திருந்தா ரத்தத்தை கொடுத்திருந்தா இனி அதை காப்பாத்திருக்கலாம் மேடம். ஏய் மச்சான், அன்னை மட்டும் இவன் குடிக்காம வந்தா நிலைமை வந்திருக்க மாட்டா மச்சான். இந்த குடி இவனுக்கு நம்மளும் ஒரு காரணமாயிட்டோம்டா. இப்போ உங்க அப்பாவுக்கு நடந்து நம்ம அப்பாவுக்கு நடந்து என்னடா மச்சான் நிச்சயம்? இனிமே இந்த குடியை விட்டுண்டா மச்சான். இனிமே தொடவே கூடாதுடா. என் கூட பேசுமா, பேசாம மட்டும் இருக்காதுமா. நான் செஞ்சது தப்புதாம்மா, அதுக்கு நீ பேசாம இருக்காதுமா. 2 ஐடியா அடிச்சுக்க, திட்டிக்கம்மா. நான் பேசாம இருக்காமா, மனசு வலிக்குதுமா. ஐயோ, நான் எப்படிப்பா உன்னை திட்டுவேன்? உன்னை திட்டி பேசாதான் உங்க அப்பா சண்டைக்கு என் கூட வருவாரேப்பா. என்ன போய் திட்ட சொல்றியேப்பா? நான் ஏன்ப்பா உங்க கூட பேசணும்? நீ இப்படி எதுவுமே வாழ்க்கையில் ஒழுங்காக இருக்க மாட்டேன். எல்லாம் போயிட்டு அப்பா முடியலப்பா. பா ஏய் தம்பி, கையில் என்னடா வச்சிருக்க? அதை கீழே போடுறான். பா பா வந்துட்டியாப்பா? எப்பா என்னை மன்னிச்சிருப்பா. நான் சரியான ரத்தம் கொடுக்க முடியாம நான் உன் உயிரை எடுத்துட்டேனப்பா. நான் பெரும் பாவி ஆகிட்டேனப்பா. என்னை மன்னிச்சிருப்பா. எல்லாம் உன் தப்பு இல்லடா தம்பி, எல்லாம் அப்பாவோட நேரம் தான்டா. எனக்கு தான் நேரம் சரியில்லாமல் போச்சு. உன்னையும் அம்மாவே தனியாக தவிக்க விட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறேனே தெரிலடா. இதுவே எனக்கு ஒரு மணியா இருக்குடா. நீயே இல்லை நாய் போச்சா? அப்போ நான் எப்படிப்பா? கவலைப்படாத சாமி, காலப்போக்கில் எல்லாம் சரியாக போயிருப்பா. அப்பா தம்பி, அதை கையில் இருக்க தூக்கி போடுப்பா. உன் வாழ்க்கையை அழிச்சிரும்பா. அது வேணாம்ப்பா. அப்பா அந்த வானத்தில் ஒரு மேகம் போனால் இன்னொரு மேகம் வந்துரும்ப்பா. ஆனால் அந்த வானமே போயிடுச்சுப்பா. இப்போ நான் என்னப்பா செய்வேன்? இந்த பாவத்தை எங்கப்பா போய் கழிப்பேன்? கவலைப்படாதப்பா, எல்லாம் காலப்போக்கில் சரியாக போயிரும்ப்பா. நீ படித்து நல்ல நிலைமையிலேருந்து அம்மா மட்டும் காப்பாற்றுப்பா. அதுவே போதும்ப்பா. அப்பா அப்பா அப்பா
வாழ்க்கை என்பது ஒரு அழகிய பாதை. அது சரி தவறு என்று பிரிக்க இயலாது, இறுதியிலேயே தெரியும். இங்கு விழுந்து கிடக்கும் இந்த மாணவன் உயிர் தெழுவானா மீண்டெழுவானா என்பது அவனிடம் மட்டுமல்ல, இங்கிருக்கும் ஒவ்வொரு மாணவனும், போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மாணவனின் மீண்டெழுதலில் இருக்கிறது. சுபம் என்று முடிக்க எங்களுக்கும் ஆசைதான், ஆனால் அதற்கு உங்கள் தயவு தேவைப்படுகிறது. நன்றிகள்.